உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறை எடுத்திருக்கீங்க? என்னோட பெயர் சந்தியா. மயிலாடுதுறையிலேருந்து வருகிறேன். நான் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 142. இப்போ விஏஓ எடுத்திருக்கேன் சார். என்ன படிச்சிருக்கீங்க மேடம்? நான் பிஎஸ்சி நியூட்ரிஷன் டயட்டெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். எம்ஏ சோஷியாலஜி இப்போ பண்ணிட்டு இருக்கேன் சார். எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கு? 3வது முயற்சி சார் இது. 3வது முயற்சி, தொடர் முயற்சி தான். ஆல்ரெடி நான் 2 தடவை குரூப் 2 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். ரொம்ப கிட்டக்க போய் எனக்கு வந்துட்டு கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் இந்த தடவை வந்து ஓவரால்லே வந்துட்டேன். திரும்பி திரும்பி ஆஸ்பிரன்ஸோட இது என்னன்னா, திருப்பி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் எஃபோர்ட் போட முடியுதோ அந்த எஃபோர்ட் தான் சார் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும். அந்த எஃபோர்ட்டை மட்டும் க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. கன்சிஸ்டன்சியை விடவே விடாதீங்க. அப்பா அம்மா கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. அந்த கஷ்டப்படுறத நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் போஸ்டிங் எடுத்தால் தான் உண்டு. அவங்க கஷ்டப்படுறாங்க, ஐயோ நம்ம வேலைக்கு போகலாமான்னு சில பேர் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எதுக்குன்னு வந்துட்டீங்கன்னா போஸ்டிங் எடுத்துட்டு தான் வெளில வரணும். அந்த இதை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். ஒரு ஆஸ்பிரண்ட்டும் வந்து ஹார்ட் ஒர்க் போடுங்க. எஃபோர்ட் தான் சார் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்ததே. எஃபோர்ட் தான். நீங்கள் காலைல நான் வந்து 5:30க்கு குளிச்சுட்டு உட்காருவேன் படிக்கிறதுக்கு. உட்காந்துட்டேன்னா 9:30 மணி வரையும் படிப்பேன். திரும்பி 9:30 மணிட்டேருந்து 10 மணி வரையும் வந்துட்டு நான் வந்து என்னென்ன வீட்டு வேலைகள் இருக்கோ அதெல்லாமே செய்வேன். 10:30 டு நைட்டு 10:30 வரை படிப்பு தான் சார். ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பு தான். வேறு எதுவும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. டிஸ்ட்ராக்ஷன்லாம் வந்து தூக்கி வந்தாண்ட வச்சுருங்க. டிஸ்ட்ராக்ஷன்லாம் மறந்து போயிடும். படிக்க டிஸ்ட்ராக்ஷன் மறந்துடும். தமிழ் நீங்கள் எழுதும்போது ரொம்ப கடினமாக இருந்தது இல்லையா? தமிழுக்கு நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்க? என்ன சோர்ஸில் படிச்சீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். 6 to 12th வரையும் புக்ஸு நார்மலாக தமிழ் ஓல்டு புக்கு, நியூ புக்கு. அது இல்லாமல் 2005 எடிஷனோட புக்கு, அந்த 6 to 10th வரையும் 2005 எடிஷனோட புக்கு. டேஃப் புக்கு நான் ஃபாலோ பண்ணேன் சார். வால்யூம் 1 வால்யூம் 2ல் டேஃப் புக் போட்டிருப்பாங்க. அந்த டேஃப் புக்கும் நான் படித்தேன். பழமொழி 400லேருந்து கேள்வி வரதுனால பழமொழி 400ல் உள்ள 400 பழமொழிகளுமே நான் படித்தேன் சார். அனலைஸ் பண்ணிவிட்டு நான் படித்ததுனால என்னால் இவ்வளோக்கு என்னால் வர முடிஞ்சுது. சுரேஷ் அகாடமியோட A3 புக்கு நான் தமிழுக்கு ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஸ்கோர் வந்து எல்லாரையும் விட அதிகரிச்சுட்டே போதும். அதனால நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக பாருங்கள். இது இல்லாமல் வேறு என்னென்னலாம் இருக்குன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும். அது இல்லாமல் 100 கொஷின்ஸ் வந்து டெய்லி ப்ராக்டிக்ஸ் பண்ணணும் தமிழில். வேறு இப்போ கலைச்சொல் வந்துட்டதுனால கலைச்சொலுக்கு 80 இப்போ அந்த பிடிஎஃபாக அந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமிலேருந்து போடுவாங்க சார். அதுவும் படிக்கணும். அது இல்லாமல் கலைச்சொற்கள் நிறைய வந்து இந்த ஒரு ஏரியா வைஸ் கொடுத்துருப்பாங்க. மனையல் அந்த மாதிரி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் அதை படிங்க. அப்படி இல்லைன்னா சயின்ஸு சோஷியல் புக்லேயே பின்னாடி வந்து நிறைய கலைச்சொற்கள் இருக்குது. அதை கண்டிப்பாக படிங்க. வேறு வந்து இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் சார். தாரக மந்திரமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸ்கிப்பிங் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஒரு கொஷினை வந்து அந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு கொஷின் இருக்குன்னா அதை வந்து வேறு என்னென்ன ஆங்கிள்லாம் யோசிக்கலாம்னு யோசிங்க. 360 டிகிரிக்கு அந்த கொஷினை வந்து யோசித்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் சொல்கிறேன் சார், அடுத்த தடவை ஸ்டேட் ரேங்க் எல்லாருமே வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மேக்ஸ் இருக்குங்களேங்க, மேக்ஸில் ரெண்டு பார்ட் இருக்குது, ஆப்டிடியூட் ரீசனிங். அதுக்கு எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே சார். இப்போ தங்கமுத்து வீடியோ இருக்குது சார். தங்கமுத்து வீடியோ வந்து அந்த 1 to 150 வரையும் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அந்த 1 to 150 வீடியோஸை நல்லா தரவாக உட்காந்து பொறுமையாக ஒன்று போட்டு பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷினு கலந்து போட்டு பார்க்கணும். ஒரு 25 கொஷின்ஸாக எடுத்துகிட்டு டெய்லியுமே 25 கொஷின் சால்வ் பண்ணணும். டெய்லி 100 கொஷின் தமிழ், டெய்லி 25 கொஷின் வந்து மேக்ஸு. இது மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். மேக்ஸில் 25க்கு 25 போட்டுடலாம். நான் போட்டதை வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்குது. எந்த வரிசையில் படிச்சீங்கன்றதை சொல்லுங்கள். பாலிட்டியை ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. பாலிட்டியில் ஷெட்யூல்ஸு, பார்ட்டு எல்லாமே இப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். அதாவது பார்ட்ஸ் படிக்கணும், ஷெட்யூல் படிக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் படிக்கிறீங்க. 6 to 12th வரையும் ஸ்கூல் புக் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சோர்ஸாக வந்து சதீஷ்குமார் புக்கை வந்து ஃபாலோ பண்ணலாம். முடிகிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை என்னால் முடியாதுங்கிறவங்க தவிர்த்தலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி இந்த ஷெட்யூல்ஸு அவங்களாம் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். கரண்ட் அப்டேட்டில் கண்டிப்பாக நீங்கள் இருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாலிட்டி முடிச்சதுக்கப்புறமா யூனிட் 6க்கு ஃபோக்கஸ் கொடுங்க. யூனிட் 6 முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஹிஸ்ட்ரிக்கு ஃபோக்கஸ் கொடுங்க. ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி அதுக்கு ஃபோக்கஸ் கொடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு யூனிட் அதான் எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் 9 அதுக்கு ஃபோக்கஸ் கொடுங்க. இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் காதால கேட்டுகிட்டே இருங்க. சும்மாவே இருக்கக்கூடாது, படிச்சுட்டே இருக்கணும். அவ்வளோதான். எத்தனை ஆண்டு பயணம் மேடம்?
5 ஆண்டு பயணம் சார். 5 ஆண்டுகள். இப்ப நீங்க படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து சிலபஸ் மாறிக்கிட்டே வந்திருக்கு இல்லையா? அப்போ அது இன்னும் கொஞ்சம் கடினமான இது இல்லையா? அப்ப சார் நான் 2A மெயின்ஸ் முடிச்சுட்டு நான் வெளில வரும்போது, நான் பிப்ரவரியில முடிச்சுட்டு வெளில வந்தேன். மார்ச்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ எனக்கு வந்து சிலபஸ் மாத்திட்டாங்க. அந்த சிலபஸ்க்கு ஏத்த மாரி நான் என்ன மாத்திக்கிட்டேன் சார். வேற எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை தான் வேணுன்றம்போது, அவங்க என்னென்ன மாரிலாம் கேட்குறாங்களோ, அந்தந்த மாரிலாம் நான் மாறிட்டேன் சார். அது மாரி மாறுனதுனால தான் எனக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ஆரம்பிக்கும்போது நம்ம மேல தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். நம்மளால கண்டிப்பா முடியும் அப்படின்னு இருக்கும் நம்மளுக்கு. நாட்கள் ஆகி வருடங்கள் ஆயிடுச்சுன்னா நமக்கு மேலேயே ஐயோ நம்ம தவறான பாதைக்கு வந்துட்டோமா அந்த மாதிரிலாம் தாட் வரும். எப்பயாச்சும் ஒரு டைம் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்திருக்கா மேடம்? எனக்கு வந்து என் மேல ரொம்ப நம்பிக்கை சார். ஏன்னா நான் வந்து நல்லா படிப்பேன். என்ட்ட பிஎஸ்டிஎம் கிடையாது. என்ட்ட டைப் கிடையாது. கம்யூனிட்டில என்ன ரிசர்வேஷனோ அது மட்டும் தான். 26.5 அந்த இது. அத வந்து நீங்க வந்து எதுவுமே நினைக்காதீங்க. என்ட்ட இது இருக்கு, அது இருக்கு அதெல்லாம் யோசிக்க வேணாம். என்ட்ட படிப்பு ஒண்ணு இருக்கு. நான் அத வச்சு ஜெயிச்சு காட்டுவேன். அவ்வளோதான். மித்தபடி நீங்க வந்து என்ன படிப்பு படிச்சிருந்தாலுமே நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறம்போது, அதுக்கேத்த மாரி நம்ம தயார் பண்ணிடணும். அதனால இதுல எவ்ளோ கஷ்டங்கள் எனக்கு வந்தாலும் பரவாயில்லன்னு தான் சார் எனக்கு தோணுச்சு. உங்க மேல நம்பிக்கையா இருக்கலாம் மேடம். ஃபேமிலில எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா அந்த 5 ஆண்டுகளும்? 5 ஆண்டுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட். ஆரம்பத்துல வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் 2 தான் ஃபர்ஸ்ட் எழுதினேன். ஸோ அதுல ப்ரிலிம்ஸ் எனக்கு கிளியர் ஆகும்போது ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டாங்க. எப்படி இந்த பொண்ணு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கொஞ்சம் போக போக எனக்கு கடினமான தருணங்கள் நிறைய வந்தது. ஆனா அதை வந்து ஓவர் கம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இதான் வேணுன்றதுனால ரொம்ப பிடிவாதமா இருந்தது சார். எனக்கு இதான் வேணும். நான் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. எவ்வளோ வீட்ல வந்து கஷ்டப்பட்டாங்க. எங்க அப்பா வந்து வாட்ச்மேன் சார். இன்னைக்கு வாட்ச்மேனோட பொண்ணு இன்னைக்கு விஓவா இருக்கேன். எனக்கு அதுதான் சார் எனக்கு பெருமையா இருக்கு இப்போ. வாட்ச்மேன் பொண்ணு நான் விஓ அப்படின்றதான் எனக்கு பெருமையா இருக்கு. சந்தியா விஓங்கிறத விட சந்தியா சட்டநாதன் விஓ தான் எனக்கு பெருமையா இருக்கு. அஹ் கஷ்டங்கள் நிறைய வரும். அதெல்லாம் வந்து அதெல்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா அதெல்லாம் வந்து அந்த கண்ணீர் துளிகள் எல்லாமே ஒண்ணுத்துக்கும் பதில் இருக்கு. எக்ஸாம் ஹால்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அதை பத்தி சொல்லுங்க. அது கண்டிப்பா இருக்கு சார். அதனால எக்ஸாம் ஹால்ல போயிட்டு நம்ம பதட்டமே ஆகக்கூடாது. லாஸ்ட் நிமிஷம் வரையும் நம்ம உங்களோட தலையெழுத்தை உங்களால மாத்த முடியும். அதான் உண்மை. இந்த லாஸ்ட் இந்த 12:29 இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம் கூட நான் தடுமாறல சார். ரொம்ப நான் வந்து தெளிவா தான் இருந்தேன். எனக்கு இந்த போஸ்ட் வேணும். நான் கடினமா முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த நிமிஷம் வரையும் லாஸ்ட் நிமிஷம் வரையும் நான் அந்த எனக்கு 4 சம் வரவே இல்லை சார். லாஸ்ட் ஒரு 10 நிமிஷங்கள் இருந்தப்போ நான் விடவே இல்லை. எனக்கு எப்படியாவது நான் வர வச்சேன் ஆன்சர்ன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். அதையும் நான் போட்டு முடிச்சேன். அந்த லாஸ்ட் நொடிகள் கூட நான் வந்து வீணடிக்கல. நான் கண்டிப்பா போடுவேன் அப்படின்னு நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். இந்த ப்ரிப்பரேஷன்லயே மேம் இந்த லாஸ்ட் டைம் ரிவிஷன் இருக்கு இல்லையா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்மளுக்கு படிச்சதை ஞாபகம் வைக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க எந்த மாதிரி படிச்சீங்க? நோட்ஸ் எடுத்து வச்சு அதை வச்சு ரிவிஷன் பண்ணீங்களா? எந்த மாதிரி இருக்கும் உங்களோட ரிவிஷன் மெத்தட்? ரிவிஷன் மெத்தட் ஃபுல் அண்ட் ஃபுல் புக் தான் சார். நான் புக்கு தான். ஏன்னா நான் நோட்ஸ் எடுக்கிறது வந்து டைம் எனக்கு என்னால் அது கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் வந்து ஒரு சிலது நோட்ஸ் எடுத்து படிப்பேன். ஆனால் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கு தான் நல்லா ரிவிஷன் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா ஒரு சப்ஜெக்டை போட்டு எழுதிட்டு கோடு போட்டு வச்சிருவேன் சார். வச்சுட்டு எனக்கு 10 தடவை ரிவிஷன் பண்ணியிருக்கானான்னு பார்ப்பேன் சார். 10 தடவை நான் ரிவிஷன் பண்ணியிருக்கானான்னு பார்ப்பேன். ஒரு சப்ஜெக்ட் பாலிட்டியா 6த்துக்கு கோடு போட்டு வச்சிருவேன் சார். 1 2 3 4ன்னு நான் வந்து டிக் பண்ணிட்டே வருவேன். அப்பதான் நான் வந்து ரிவிஷன் நல்லா கொடுத்துருக்கேன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். எந்த எக்ஸாமுக்காக இருந்தாலும் 5 வருடங்கள்ல 2 குரூப் 2 மெயின்ஸ் எழுதியிருக்கேன் நான். அந்த 2 குரூப் 2 மெயின்ஸுக்கும் சரி 2 தடவை குரூப் 4 எழுதுனா எனக்கு கிளியர் ஆகலை. இந்த 3வது குரூப் 4 தான் எனக்கு கிளியர் ஆயிருக்கு. இதுக்கும் சரி எல்லா தடவையுமே நான் ரிவிஷன் பண்ணாமல் நான் எக்ஸாமுக்கு போனதில்லை. ரிவிஷன் பண்ணிட்டு தான் போவேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கும் போதுமே கிளியர் பண்ண முடியுமான்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். நீங்கள் தெளிவாக பிளான் பண்ணி தெளிவாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். முதல் வாட்டி நீங்க படிச்சப்ப நிறைய புதுசா இருந்திருக்கும். எல்லாம் ஒரு ஆர்வம் மிகுதி அதிகமாக இருக்கும். 2வது வாட்டியோ 3வது வாட்டியோ இந்த 2வது அட்டெம்ப்ட்டுக்கோ 3வது அட்டெம்ப்ட்டுக்கோ படிக்கும்போது படிச்சதே தான் படிக்கிறோம் அப்படி ஒரு சலிப்புலாம் தட்டலையா மேடம்? சலிப்பு இருந்துதான் சார். கண்டிப்பா இருக்கும் தான். ஆனா எனக்கு என்னன்னா என் அப்பா முகம் தான் சார் எனக்கு முன்னாடி வரும். மோட்டிவேஷனே எனக்கு எங்க அப்பாவோட முகம் தான். அதனால அதை நினைச்சுப்பேன். எங்க அப்பா வாட்ச்மேனா நிப்பாங்க இந்நேரத்துக்கு, கால் வந்து சுடும் அப்படிலாம் நினைப்பேன். ஒரு 5 ஆண்டுகள்ல இப்ப நீங்க இந்த வெற்றியை பெற்றப்ப அந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பார்த்துருப்பீங்களே, இந்த ரேங்க் நம்மளுக்கு கிடைச்சிரும், ஸ்டேட் ரேங்க்ல வந்துட்டோம் நம்மன்ட்டு. அப்ப எப்படி இருந்ததுங்க? சந்தோஷமா இருந்தது சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை பார்த்துட்டு ஓடி போய் எங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் சொன்னேன்.
அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. எங்கள் அம்மா கேட்ட முதல் வார்த்தை வந்து விஏஓ கிடைக்குமான்னு தான். அதனால தான் அவங்களுக்காக அந்த போஸ்ட்டே. கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணுவோம் சார். கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். நன்றி. உங்களுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.